இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம்ல எல்லாரும் ரொம்ப அவுட் ஆஃப் த வே போய் ஸ்கூல்ல சேர்த்தாதான் பசங்க முன்னுக்கு வராங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன் மேடம், மனப்பாடம் பண்ண தெரிஞ்ச மாணவன் நல்லபடியா மனப்பாடம் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான். அவன் என்ன பண்றான், ஒரு படிக்காத சிஇஓ கிட்ட கையை கட்டி வேலை பார்க்கறான். இதுதானே உங்க எஜுகேஷன் சிஸ்டம்? சொல்லுங்க மேடம். நீங்க உண்மையாவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் கற்றுக் கொடுக்கணும்னா வெளியில வந்து ரியாலிட்டியில ஸ்டெப் பண்ண சொல்லுங்க மேடம். ஏன் மேடம், நான் என்ன சொல்றேன், ஒரு 2 மாசம் 2 மாசம் பீக் சம்மர்ல பீக் டிராபிக்க போலீஸோட சேர்ந்து அவங்கள உட்கார்ந்து சமாளிக்க சொல்லுங்க. காலேஜ் சேர்ந்த உடனே அவங்க யாரும் ரேஷ் டிரைவிங் பண்ண மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஒரு அறுவடைக்கு நீங்க கட்டாயம் அவங்கள விவசாயம் பார்க்கணும், ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் பண்ணி ஆகணும்னு சொல்லுங்க. சோத்தோட அருமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும் மேடம். விரயம் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் விட்டுருவாங்க. ஜப்பான்ல பாத்ரூம் அலம்ப சொல்றாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க நாம எக்ஸாம்ஸ் நடத்தி பொறாம போட்டி இதைத்தானே வளர்க்கிறோம். எக்ஸாம் டெஸ்ட் எல்லாம் கண்டிப்பா வேணும் மேடம். எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்டோட பிரைவேட் அசஸ்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. எதுக்காக அவனுடைய பப்ளிக் ஹியூமிலியேஷன் பயன்படுத்துறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கேலால அடிக்கிறீங்களே, அது பிரைவேட் அசஸ்மெண்டா இல்ல பப்ளிக் ஹியூமிலியேஷனா? ஆர்த்தி, குழந்தைங்களை திருத்த சாமதான வேத தண்டம் அதே ஆர்டரை ஃபாலோ பண்ணோம். ஆனா நாம அப்படியே ரிவர்ஸா ஃபாலோ பண்றோம். முதல்ல கண்ணா அப்படின்னா அடிக்கிறோம், அடி பழகின உடனே வாயால கண்ணா அப்படின்னா திட்டுறோம். அவன் டிப்ரெஷனுக்கு போனதுக்கு அப்புறம் பேசி அவனை திருத்த பாக்குறோம். எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி திட்டினா நம்ம ஆசிரியர்களே கிடையாது, சோம்பேறிகள் தான். கமிங் டு யுவர் பாயிண்ட், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ கேரட் தரணும் எப்போ குச்சி நீட்டணும்னு எனக்கும் தெரியும், புரிஞ்சுதா? நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றதுன்றது அவ்வளவு சாத்தியம் இல்லை மேடம். அதை மூல தெரிஞ்சுக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம தாய்மொழி வழியில கல்வி பயின்றாலே நாம எல்லாரும் புத்தாளிகள் ஆகலாம். சான்ஸ்கிரிட்டையும் பயின்றாக்க நல்லபடியா மூல வளர்ச்சி ஆகுதுன்னு ஜெர்மனியில அறிவியல் ஆராய்ச்சி சொல்றது. நீங்க தமிழையும் சான்ஸ்கிரிட்டையும் இந்தியா ஃபுல்லா கரிக்குலம் கம்பல்சரி ஆக்கி பாருங்க. நான் எடுத்த அவுட் ஆஃப் சிலபஸ் பாடத்துடைய பலன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். வெறும் தமிழையும் சான்ஸ்கிரிட்டையும் மட்டும் வச்சு குழந்தைகளுக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்க முடியாது சார். இப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்க. சைனால சைனீஸ தாய் பாஷையா வச்சிருக்கிறவங்க சைனீஸ் தமிழ் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு தமிழ் வழி கல்விதான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம் நம்ம ஆரம்பிச்சா சைனீஸ் படி ஆட்டி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். மாநிலத்துலதான் இப்படின்னாக்க மத்தியில இன்னும் 500 ஆண்டுகளை தாண்டாம நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்தி படின்னு திணிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், சான்ஸ்கிரிட்டையும் பகவத்கீதையும் ஏன் நம்ம ஸ்கூல்ல கம்பல்சரி ஆக்க கூடாது? சார், இது ஒரு செக்குலர் நேஷன். நீங்க சொல்ற மாதிரி பகவத்கீதை எல்லாம் கம்பல்சரி ஆக்க முடியாது. அப்படி பண்ணா நம்ம பைபிளையும் குரானையும் புறக்கணிக்கிற மாதிரி இருக்கும் சார். ஏன் மேடம், பைபிளும் குரானும் எந்த நாட்டுல நம்ம நாட்டுக்கு வந்ததோ அந்த நாடுகள்லயே பகவத்கீதையை கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க ஸ்கூல் கரிக்குலம்ல. உங்களுக்கு என்ன மேடம் பிரச்சனை?